எபேசியருக்கு எழுதிய நிருபம் எழுதுங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு முறை கூட எல்லாரும் பிள்ளையோட சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ஆகையால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஒரு முறை கூட சொல்லுங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறதான அற்புதமான படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், அநேக தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. மானிட்டர் கொஞ்சம் குறைச்சிருங்க ஃபர்ஸ்ட் லைட்டாக. அநேக தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அநேக சபைகள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. அநேக ஊழியங்கள் அப்படித்தான் இருக்கு. அநேக தேவ மனிதர்கள் அப்படித்தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய சித்தத்தை குறித்து எப்படி இருக்கணும்? உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் இன்னும் தேவனுடைய சித்தத்தை குறித்த உணர்வு உள்ளவர்களாக இருக்க எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதை இங்கிலீஷில் நம்ம படிக்க போகிறோம். அந்த ஆங்கில மொழியில் அந்த பகுதியை போடுங்கப்பா. இந்த உணர்வு என்று சொல்லுகிற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமேன். எபேசியர் 5:17 ஆமேன். இதற்கு ஒரே வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். என்னது? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். வேற என்ன வார்த்தை இதுக்கு சொல்லலாம்? இதுக்கு வேற புரிந்து கொள்ளுதல் வேற என்ன? இதுக்கு வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்குதா? சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் கவனிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் ஒரு மனிதனை பார்த்து தேவனுடைய சித்தத்தை ஆமேன் புரிந்துகொள், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்துகொள் என்று சொல்ல வேண்டுமானால், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்கிற ஒன்று இருந்தும் உணர்வடையாதவர்களாக, புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேரை பார்த்து தேவனுடைய சித்தம் அவர்களை நெருக்குது, தேவனுடைய சித்தம் அவர்களோடு பேசுது, தேவனுடைய சித்தம் அவர்களை மாற்ற விரும்புகிறது. ஆனால் அநேகரால் என்ன செய்ய முடியல? தேவனுடைய சித்தத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுவதற்கு அல்லது உணர்ந்து கொள்ளுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். ஆமென். ஆண்டவர் எனக்கு கிருபை தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு நான் இதிலே சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் அதனுடைய தானியேலின் புஸ்தகம் ஆமென் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க. 10ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். அநேகர் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். பைபிள் சொல்லுது, ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஞானம் உலக ஞானம் அல்ல. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை சரியாக உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் தேவ சித்தம் ஒரு நாளும் நம்மை பின்தொடராது. தேவனுடைய சித்தத்தை தான் நாம் என்ன செய்யணும்? பின்தொடரணும்.
நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய சித்தம் ஒரு நாளும் நம்மை பின்தொடராது. நம்ம தான் தேவ சித்தத்தை பின்தொடர வேண்டும். அதற்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி சாஸ்திரிகள் எங்க அரபு தேசத்திலிருந்து என்ன செய்றாங்க, வருகிறாங்க. ஆனா அவர்களுடைய கண்களுக்கு முன்னே என்ன தெரிந்தது? ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு, பார்த்துட்டாங்க. ஓகே, இனி ஒரு நாளும் ஆமீன் இவர்களை நட்சத்திரம் பின்தொடராது, நட்சத்திரத்தை தான் இவர்கள் என்ன செய்யணும், பின்தொடரணும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த நட்சத்திரத்தை விட்டுடுறாங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டுடுறாங்க, தேவ கிருபையை விட்டுடுறாங்க, ஆண்டவருடைய நடத்துதலை விட்டுறாங்க. விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல போய் நின்றுகிட்டு, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி இயேசு கல்வாரி சிலுவையில் பேசின வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. எப்படி? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். உடனே ஆண்டவர் சொல்லுவார், இல்லடா கோமாளி, நீ என்ன 2 வருஷத்துக்கு முன்னாலே விட்டுட்டேன். விட்டது நான் இல்லை, விட்டது நீனு. ஆமென். அப்ப நாம் புரிந்து கொள்ளணும், இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? அந்த உணர்வு இல்லாம போச்சு. ஏன் உணர்வு இல்லாம போச்சு? இத்தனை வருடங்கள் நட்சத்திரம் நடத்திட்டு வருது, இத்தனை மாதங்கள் நட்சத்திரம் நடத்திட்டு வருது. இப்பொழுது அவர்கள் ஏரோதனுடைய அரண்மனையை பார்த்த உடனே ஆமென் இந்த இரண்டையும் பகுத்தறிய விட்டு போனார்கள், புரிந்து கொள்ள விட்டு போனார்கள். ஐயா, நட்சத்திரம் தான் நம்ம பின்னாடி வரலையே, தேவ சித்தம் தான் நம்ம பின்னாடி வரலையே, நம்ம மட்டும் ஏன் தேவ சித்தத்தை விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு உணர்வே இல்லை. அதுதான் பைபிள் சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிற்று. அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாராம். அப்ப இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் உணர்வுள்ளவனை தேடுகிறார், உணர்வுள்ளவனை தேடுகிறார். ஒரு முறை கூட அந்த வார்த்தையை சொல்லுங்க, உணர்வுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. சரி, யாருக்கு உணர்வு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானவான்கள். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவாங்க. அப்ப நீங்க நினைக்கலாம், பாஸ்டர், அப்ப நிறைய படித்தவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுவார்களாக? அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும், இது கல்வி அறிவு என்பது உலக அறிவை குறித்து சொல்லப்படவில்லை. தேவ ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானம் எந்த மனிதனுக்குள் இருக்குமோ அந்த மனிதனால் மட்டுமே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு வார்த்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஞானவான்கள் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்து கொள்ளுவார்கள்? உணர்ந்து கொள்ளுவார்கள், உணர்ந்து கொள்ளுவார்கள். அப்போ உங்களையும் என்னையும் ஞானவானாக்குவது எது? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. பைபிள் சொல்லுது, உணர்வடைகின்ற ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அப்போ இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருக்கணும். ஆவியானவர் நமக்கு உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார், நாம் உணர்வடைகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு காரியம் பாருங்க, இன்றைக்கு சபைகளிலே நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அநேகர் என்ன செய்வதில்லை, தேவனுடைய சித்தத்தை சரிவர உணர்ந்து கொள்வது இல்லை, உணர்ந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞான இருதயம் அநேகருக்குள் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால நம்ம ஜெபம் பண்ணணும். சமீபத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட போதகர் ஒருவரை நான் சந்தித்தேன். குறை சொல்லுவதற்கு அல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒரு போதகர் ஒருவரை சந்தித்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், அவர்கிட்ட என்னை எதிர்பாராமல் சந்தித்தார். அப்போ அந்த டைம் எனக்கு ஜெப நாட்கள், ஒரு ஊழியர் கூடுகைக்காக நான் போயிருந்தேன்.
நம்முடைய ஊழியர் கூடுகைக்காக அவசியம் போனோம். மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்து அவரும் தற்செயலாக வந்திருந்தார் அங்கே. அப்போ நான் ஊழியர் கூடுகையை மத்தியானத்திற்கு மேல் ஜபத்தை முடித்துவிட்டு சீக்கிரமாய் போய் அந்தந்த மாதங்களில் கொடுக்க வேண்டிய தசம பாகங்கள், நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களை மட்டும் கொடுப்பதற்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் அங்கே வந்தார். பாஸ்டர்யா என்ன சாப்பிட்ற நேரத்தில் வரலேன்னார். அப்போ நான் சொன்னேன், சபையில் ஜபம் நடந்துட்டு இருக்குது, அதனால் நான் வர முடியல. அப்படியா பாஸ்டர், ரைட், எத்தனை நாட்கள்? நான் அந்த நாட்களை சொன்னேன். அப்போ எத்தனை செய்தியாளர்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க? அப்போ நான் சிரிச்சிட்டு சொன்னேன், செய்தியாளர்கள் யாரும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சாப்புல நான் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் தான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவர் என்னை பார்த்து சொன்னார், 21 நாள் ஒத்தைக்கு நீங்கள் அங்கே என்ன செய்வீன்னு கேட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். 21 நாட்கள் நீங்கள் ஒத்தைக்கு அங்கே என்ன பண்ணுவிய அப்படின்னா. அப்போ நான் சிரிச்சிட்டேன், ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணுவேன் பிரதர்னு. உடனே அவர் சொன்ன, 21 நாள் என்ன ஜெபம் பண்ணுவிய அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நான் சொன்னால் உனக்கு என்ன செய்யாது, புரியாதுன்ட்டேன். ஏன் 21 வாழ்நாள் முழுவதும் நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்க 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 நமக்கு ஜெப தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கிட்ட போய் இனி நம்ம விளக்கம் சொல்ல முடியுமாம்மா? இங்கே பாருங்களேன், பைபிள் சொல்லுது, இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தரணும் ஆண்டவரே. ஞானம் உள்ளவர்களால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா. நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. நிறைய பேர் தேவனுடைய சித்தத்தை உணராததுனால தான் ஆமை எலியா என்ன செய்கிறார், தேவனுடைய சித்தத்தை சரிவர உணர்ந்து கொள்ளாமல் அவர் போய் தேவனுக்கு முன்னாக நிற்க வேண்டிய அவர் இப்பொழுது சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன, உனக்கு இங்கு என்ன காரியம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்க? இது நீ இருக்க வேண்டிய இடமா, உன் குடும்பம் இருக்க வேண்டிய இடமா, உன் பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடமா? இங்க ஏன் நீ வந்த, ஏன் இங்க வந்திருக்கிறாய் அப்படி பேசுற. அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை குறித்த சரியான உணர்வு இல்லை என்றால் நம்ம நிற்கக்கூடாத இடத்தில் நிற்க வேண்டியது வரும், நம்ம செய்யக்கூடாததை செய்ய வேண்டியது வரும், நாம் போகக்கூடாத பாதையில் போக வேண்டியது வரும், நமக்கு தெய்வம் தராதவர்களோடு இணைக்கப்பட வேண்டியது வரும், ஆண்டவர் தராத இடத்தில் அமர வேண்டியது வரும். அதுக்கு பிறகு நிறைய சங்கடம் வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை ஞானமுள்ள இருதயத்தினால் நிரப்புவீராக. எதற்கு ஞானம் வேணும்? என்ன கலெக்டர் ஆகிறதுக்கு அல்ல, மருத்துவர் ஆகிறதுக்கு அல்ல, ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி ஆகிறதற்கு அல்ல. எனக்கு முதலாவதாக யார் ஆகணும், என்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை நான் அறிவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரணும். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசுவோடு 12 சீடர்கள் இருந்தாங்களா? அவங்க என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஒரு வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க. மத்தேயு 13:13. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா. இயேசு ஒருமுறை இயேசுவை பார்த்து ஒருமுறை அவருடைய சீஷர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் எப்பொழுதும் நீர் எங்களிடத்தில் உவமையாகவே பேசுகிறீர்? இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, படிச்சிருக்கீங்களா? ஏன் எப்பொழுதும் நீர் எங்களிடத்திலே உவமையாகவே பேசுறீங்க? நீ எப்போ சொன்னாலும் ஒரு கதையை சொல்றீங்களே, ஏன்? ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அப்படின்னு ஒரு கதையை சொல்றீ. ஒரு ஊரில் ஒருவனுக்கு நிலம் நன்றாக விளைந்தது அப்படின்னு உவமையை சொல்லுகிறேன். ஒரு குழந்தை எடுத்து முன்னால் உட்கார்ந்து உவமையாகவே பேசுகிறேன். ஆண்டவர் இயேசு பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உவமைகளை சொல்லுவதற்கு காரணம், தன்னோடு இருந்தவர்களுக்குள்ளே உணர்ந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டி இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லாததுனால தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
சில சபைகளில் நாங்கள் பலதரப்பட்ட சபைகளுக்கு நாங்கள் போய் வருகிறோம். சில இடங்களில் ரொம்ப டீப்பாக பேசுவார். இன்னும் ஆழங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியின் ஆழங்களை குறித்து பேசுவார், வசனத்தின் ஆழங்களை குறித்து பேசுவார், சபைகளின் ஆழங்களை குறித்து பேசுவார். ஆனால் சில இடத்துல போயிட்டோம்னா நமக்கே பிரசங்கம் பண்ண தெரியாதது மாதிரியே மேலோட்டமாக பேசுவார். சில நேரத்தில் எனக்கே சந்தேகமாக, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் பிரசங்கமா அப்படின்னு கேட்டால், நீ பிரசங்கம் பண்ணுறது மேட்டர் இல்லடா, கேட்குறவனுக்கு புரியணுமா இல்லையா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கு நம்ம வசனத்தை எடுத்து முன்னால் வைக்கும் பொழுது சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம பைபிள்லையா இருக்கு, கழுதை இத்தனை வருஷமா பார்க்க விட்டேனேம்பா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஏன் அவர்களோட ஓமையாய் பேசுகிறார்? உணர்ந்து கொள்ளுகிற உணர்வு, உணர்ந்து கொள்ளுகிற இருதயம், உணர்ந்து கொள்ளுகிற கிருபை, உணர்ந்து கொள்ளுகிற அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போச்சு. அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், எல்லா சபைகளிலும் எல்லா தேவ பிள்ளைகளிலும் உணர்வுள்ள இருதயம் வேணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், உம்முடைய சித்தத்தை அறிகிறவதற்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவீராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இனி 2 வசனத்தை ஒன்று வாசிக்கணும். சங்கீதம் 107 43 வாசிங்க. நேரமாயிற்று, துரிதமா போனோம். 107 அதனுடைய 43 படியுங்க. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன செய்வார்கள்? உணர்ந்து கொள்ளுவாங்க. நம்ம ஏற்கனவே தானியேல்ல படிச்ச வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானவான்கள் உணர்ந்து கொள்ளுவார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வாங்க? மறுபடியும் பைபிள் சொல்லுது, ஞானம் இருதயம் உள்ளவர்களாகணும், ஞான இருதயம் உள்ளவர்களாகணும். எனக்கு இன்னும் அறிவு வேணும், இன்னும் எனக்கு ஞானம் வேணும். ஏன் ஞானம் வேணும்? தேவனுடைய சித்தத்தை நான் உணர்வதற்கு எனக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 119 எடுங்க. 119 சங்கீதம் 119 சங்கீதம் 33வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். கர்த்தாவே பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட படிமக்கள் இந்த வசனத்தை 34வது வசனம், அடுத்த வசனத்தை படி. ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு எனக்கு என்ன உண்டாகணும்? உணர்வு உண்டாகணும். எனக்கு உணர்வை தாரும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வு தார். அப்போ ஏற்கனவே படித்த வசனங்களை எல்லாம் நீங்க கவனிக்கும் பொழுது ஞான இருதயம், ஞானமுள்ள இருதயம் தேவை, ஞானமுள்ள இருதயம் தேவை. அப்போ நம்ம ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிட்டு தான் போகணும். கொஞ்சம் வேகமாக நான் போகிறதுக்கு காரணம், இன்னைக்கு ராத்திரி ஒரு எல்கையை நான் கடந்தா தான் நாளைக்கு காலையில் உங்களை வேறொரு நிலைக்கு என்னால் நடத்தி கொண்டு போக முடியும். அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. உணர்வு அடைவதற்கு, தேவனுடைய சித்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயம் தேவை. சொல்லுங்க, ஞானமுள்ள இருதயம் தேவை. இப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இந்த ஞானம் எப்படி ஒரு மனிதனுக்கு உண்டாகும்? நம்ம காலையில் ஆவியின் வரங்கள் எத்தனை படித்தோம்? புரிந்து கொண்டோம். 9 வரங்கள். இதில் முதல் ஞான வரம் என்ன? முதல் வரம் என்ன? எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிற வார்த்தையை உண்டு எடுங்க. அதில் எத்தனையாவது வசனம்? 8வது வசனம். ஒன்று படிங்க பார்க்கலாம். எப்ப ஒருவனுக்கு ஆவியினாலே போதிக்கும் வசனம், அவ்வளவுதான். ஆவியினாலே அவனுக்கு என்ன உண்டாகிறது? ஞானம். அவ்வளவுதான். ஆவியினால் உண்டாகிற ஞானம், ஆவியினால் உண்டாகிற ஞானத்தை போதிக்கும் வசனம். ஒரு மனுஷன் ஆவியில நிரம்பி ஞானமாய் பேசுகிறான் என்றால் அவனுக்குள்ள அந்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவார். ஞானமுள்ள இருதயத்திலிருந்து ஞானமுள்ள வார்த்தைகள் புறப்படும். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தேறி வருகிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை தேருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை.
இன்னைக்கு நிறைய சபைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆரம்ப நிலை ஆவிக்குரிய வாழ்க்கை செய்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு தாரேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2, 3 வசனங்கள் நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் வசனங்களை விட்டு மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஞான ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், அஸ்திபார உபதேசங்களை மறுபடியும் போடாம அடுத்த வார்த்தை சொல்லுது, பூரணராகும்படி கடந்து போங்க. இப்போ ரட்சிக்கு மனம் திரும்பிட்டேன், ஓகே. ஞானஸ்நானம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஓகே. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஓகே. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றியாச்சு. இனி என்ன செய்யணும்? அடுத்த லெவலுக்கு நான் போகணும் இல்லம்மா. அந்த பூரணராகும்படி கடந்து போகிற நிலை தான் தேவ சித்தத்தை அறிகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதில் நம்ம இன்னும் வளர ஆரம்பிக்கணும். நீங்கள் வளர அப்போ தேரணும். இப்போ நம்ம கார் ஓட்டுறோம். நம்ம எல்லாம் பிறந்ததுல இருந்தால் கார் ஓட்டுறோம். இடையில தானே படித்தோம். படித்து இப்போ நம்ம அதில் ஒரு எக்ஸ்போர்ட் ஆகலையா படிக்கிறோம். நம்ம எல்லாம் வரும்பொழுது இட்லியும் சப்பாத்தியும் கையில் கொண்டுக்கிட்டா வந்தோம் கிடையாது. எல்லாம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு பிறகு தானே சாப்பிட ஆரம்பித்தோம். இப்போ நம்மளை அப்படி தெரியாமல் பாத்திரத்தை வரைக்கும் விழுங்கிட்டு அப்படி இருக்கு இல்லையா? இதெல்லாமே பழகுனதானே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவிற்கு அதில் ஈடுபடுத்தி கொள்ளுகிறீர்கள் அந்த அளவிற்கு நீங்கள் தேவ சித்தத்திலே தேறி வர முடியும். நம்ம தமிழ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னா அதில் நான் மெச்சூர்ட் ஆக முடியுமா இல்லையா? தமிழ் படிச்சுட்டே இருக்கிறேன், அதில் மெச்சூர் ஆக முடியுமா இல்லையா? ஊழியத்தில் நான் இன்னும் இணைந்து செயல்படுகிறேன், அதில் நான் தேர்ச்சி அடைய முடியுமா இல்லையா? 6 மாதத்துக்கு ஒரு முறை கார் எடுத்து ஓட்டினா முன்னால் போகிறவனுக்கு இருக்காது, பின்னால் வரவனுக்கும் பம்பர் இருக்காது. அவ்வளோதான். சில ஆட்கள் அப்படிதான். எனக்கு ஒரு சகோதரன் சபையில் உண்டு. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்வார், வெளிநாட்டிலேருந்து வருவார். அங்கே லெஃப்ட் சைடு வண்டி டிரைவிங் ஸ்டீரிங் இருக்கும், இங்கே வலது பக்கம். ஆனால் அவர் கார் வாங்கி விட்டுருக்கார். பயங்கரமான காமெடி. அந்த 2 வருஷம் வண்டி வீட்டுக்குள்ளே இன்னைக்கு அப்பப்போ நான் எடுத்து ஓட்டுவேன், கொண்டு விடுவேன். ஒரு சாவி என் கையில் தான் இருக்குது, நான் தான் எடுத்துகிட்டு ஓடுவேன், வைப்பேன். ஆனால் இவன் கரெக்டாக ஒரு 2 மாதம் நிற்பான் பார்த்துக்க. ஆனால் கொடுக்குற வண்டி வரும்போது இருக்காது. ஃப்ரண்டில் பாதி இருக்காது, பேக்கில் பாதி இருக்காது, சைடெல்லாம் உள்ளே போய் இருக்கும். நேராக கொண்டு எலும்பு கூடு மாதிரி விட்டுட்டு, பாஸ்ரையா 2 இயர்ஸில் வருவேன், இதெல்லாம் சரி பண்ணி வைக்கன்னு போயிடுவான். அவன் பார்த்து வைக்கிறது என் வேலை, இடிச்சு கொண்டு விடுறது அவன் வேலை. ஏன் 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார் எடுத்தா இப்படி தான் இருக்கும். தேரணும் இல்லைம்மா, தேரணும் இல்லை. நம்ம அதில் மறுபடியும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர முடியாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் வருகிறோம். 168 மணி நேரத்தில் வெறும் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர முடியாது. நமக்கு எப்பொழுதெல்லாம் சபையில் ஜெபம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆலயத்தில் ஆராதனை இருக்கிறதோ, அப்போ எல்லாம் நம்ம இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும், இன்னும் ஜெபத்தில் வளரணும், இன்னும் ஆராதனையில் வளரணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் வசனங்களை கேட்கணும். அப்படியே நம்ம இன்னும் பிராக்டிஸ் பண்ண தேவனுடைய சித்தத்தில் நம்ம தேறிக்கிட்டு இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்க தேவ சித்தத்தில் தேறுவதற்கு ஒரு காரியத்தை சொல்றேன். 1 தீமோத்தேயு 4:15 படி மக்களே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி சிந்தித்து கொண்டிரு. நீங்க நல்லா கவனிங்க. சில ஆட்களுக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்த சிந்தை எப்ப வரும் தெரியுமா? ஆலயத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் வரும். ஆனா பைபிள் சொல்லுது, நீ தேவனுடைய சித்தத்தில் தேரணும்னா நீ நடந்தாலும், நீ படுத்திருந்தாலும், நீ வேலை செய்து கொண்டிருந்தாலும் எப்போது எதை குறித்த சிந்தனை இருக்கணும்? தேவ சித்தத்தை குறித்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது, நீ இவைகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பாயாக. ஒரு ஆமென் சொல்றீங்களா? தரிசனம் நிறைவேறணும்னா தரிசனத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். அழைப்பு நிறைவேறணும்னா அழைப்பை குறித்த சிந்தனை இருக்கணும். ஆமென். தேவ சித்தம் நிறைவேறணும்னா தேவ சித்தத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். ஊழியம் செய்யணும்னா ஊழியத்தை குறித்த சிந்தனை இருக்கணும். ஆமென். நம்முடைய ஜீவிதத்திலே சிந்தை தான் நம்முடைய எதிர்காலமாய் மாறும் என்பதை மறக்க கூடாது. சகோதரா, நீ தேர வேண்டுமானால், பைபிள் சொல்லுது, நீ தேர வேண்டுமானால் இவைகளை குறித்தே என்ன செய்யணும்?
இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்? தேருங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க மக்களை. இங்கிலீஷில் அந்த வேர்டை நம்ம என்ன படிச்சோம்? ரெண்டாவது போட்ட டிரான்ஸ்லேஷன் போடு. நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்லம்மா, நம்ம 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் எது கொலோசியர் 4:12க்கு வந்திருக்கோம். ஐ மீன் அதில் என்ன சொல்லப்பட்டு? மெச்சூர். அப்புறம் என்ன இருக்குதும்மா? ஃபுல்லி இல்ல தமிழ்ல நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கா பாருங்க. நம்ம தேடுவோம், படிப்போம், தப்பு இல்லையே. நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். நிச்சயம் உள்ளவர்களாய் ஐ மீன் அது எங்க இருக்கு? எத்தனாவது பாருங்க? இன் கம்ப்ளீட் டு காட்ஸ் வில் இல்லையா? நீங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டீங்கல்ல, அதை போடுங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டீங்கல்ல, ஐ மீன் இங்க என்ன? பெர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டாண்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன் all the will of God. Stand perfect and complete. இந்த இடத்துல ஐ மீன் பெர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டாண்ட் ரெண்டு வார்த்தை வருதா இல்லையா? நீ நிக்கணும், அதுல பெர்ஃபெக்டா இருக்கணும். நிச்சயம்னா என்ன தெரியுமாம்மா? ஒருத்தர் நம்ம கூட 10 நிமிஷம் பேசின உடனே நம்மளை விசுவாசத்திலிருந்து கலத்திரப்படாது. சில ஆட்கள் புரியுதா உங்களுக்கு? யாராவது ஒரு அரை பைத்தியம் எவனாவது ஒருத்தன் வழியில சிக்கிட்டாம்னு, ஏல நீ ஜவுமனையா போயிட்டு இருக்கா, கோயிலுக்கா போறா, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதுல, நீ இப்பவுமே போயிட்டு இருந்தா எப்படி? அது நைஸா இந்த பக்கத்தையும் கவனிச்சுக்கோ, அந்த பக்கத்தையும் கவனிச்சுக்கோ. கொஞ்சம் ஆமா, ஒரு வாரம் இந்த கரைக்கு போ, ஒரு வாரம் அந்த கரைக்கு போ, கொஞ்சம் சமுதாயத்தோடையும் ஒட்டி இருந்துக்கோ. உனக்கு கல்யாணம் நடக்கணும்ல, 4 பேர் ஊர்ல இருந்து வேணுமா வேண்டாமா, பைப்புல தண்ணி தரணுமா இல்லையா, நீ மட்டும் கல்யாண வீட்டில் நிக்க போறியா? அதனால ஊருக்கும் கொஞ்சம் மாறி செய். சும்மா ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம். கொஞ்சம் கவனமா அப்படியே மேலோட்டமா இருந்துட்டு ஆண்டவருக்கா நில்லுன்னு இப்படின்னு சொல்லி பேப்பே வந்து ஆலோசனை சொல்லுவான் பார்த்துக்க. ஆனா சில ஆட்கள் என்ன செய்திருவாங்க? இந்த நிச்சயம் இருக்காது. என்னது நிச்சயம் இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்ல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை குறித்த நிச்சயம் இருக்கணும். ஆண்டவர் என்னை அழைத்தார், மரணமே அன்றி இந்த சத்தியத்தை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த நிச்சயம் தான் பிரதர். நிச்சயித்து நிலைத்திரு என்று சொன்னார். நல்ல நிச்சயத்தோடு நிலைத்திருங்கள் என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு விழத்தள்ளுவதற்கு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறார். ராமே சொல்ல புரியுது அவங்களுக்கு? அப்ப பிசாசு யாரை கொண்டாகிலும் உங்க விசுவாசத்தை விட்டு, உங்களை தேவ சித்தத்தை விட்டு, உங்களை தேவ கிருபையை விட்டு, உங்களை விசுவாசத்தை விட்டு, சபையை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, அழைப்பை விட்டு, உங்க தீர்மானத்தை விட்டு, பரிசுத்தத்தின் வாழ்க்கை விட்டு, உங்களுடைய வேறுபட்ட ஜீவியத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு போகிறது முக்கியமா அவன் ட்ரை பண்ணுவான். ஆனா நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். உங்க பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் மாறாது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர். ஆமீன் சொல்றீங்களா? 2 வசனத்தை கூட சொல்லிரட்டுமா? ஆமீன், தோத்திரம். அப்ப நிச்சயம் உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். ஒரு முறை கூட சொல்லுங்க, நிச்சயம் உள்ளவர்களாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். உலகமும் ஒளிந்து போகும், சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை ஒரு முறை கூட படிங்க. உலகமும் அதன் உள்ள இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை நிலைத்திருக்க பண்ணுவார்.
உங்க குடும்பத்தை நிலைத்திருக்க பண்ணுவா, உங்க பிசினஸை நிலைத்திருக்க பண்ணுவா, உங்க வாழ்க்கையை நிலைத்திருக்க பண்ணுவா. நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவா. ஒரு அல்லேலூயா. பைபிள் சொல்லுதில்ல, ஒருத்தன் இயேசு ஒரு ஓமையை சொல்றார். ஒருத்தன் மணல் மேல் கட்டினான், ஒருவன் எதில் கட்டினான்? மலை மேல் கட்டினான். பெருவெள்ளம் வந்துச்சு, மணல் மேல் கட்டினவன் காணாம போயிட்டான், மலை மேல் கட்டினவன் என்ன செய்தான்? நிலைத்திருந்தான். அதே மாதிரிதான் தேவனுடைய சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ளுங்க பிரதர். உலகமே அழிஞ்சாலும் கர்த்தர் உன் குடும்பத்தை விடவே மாட்டார். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். இன்னைக்கு ராத்திரியில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். ஆண்டவரை விட்டு விலகி, விசுவாசத்தை விட்டு தூரமாகி, ஆண்டவரோடு இருந்த ஆரம்ப நிலைமை விட்டு தூரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்னும் தூரமாய் போக வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி சமீபமா வாங்க, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை கூட படிங்க பார்க்கலாம். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று 1 யோவானா? 1 யோவான் 2:20. அப்ப நான் எழுதுனது தப்புமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தை வரும். ஆமென், தோத்திரம். ஓகே, நான் இப்போ அதை பார்த்து நான் டென்ஷன் ஆகலை. நாளைக்கு காலையில் அந்த வசனத்தை உங்களுக்கு தாரேன்னு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ், 2:28 மக்களே. அடுத்த வசனம் இல்லையா? 20. ஓகே, தேங்க்யூ. இப்படி இருக்க பிள்ளைகளே, நாம் அவர் வருகையில், தேங்க்யூ, வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தில் நிலைத்திரு. உன்னை கர்த்தர் ஒரு நாளும் தலைகுனிய வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். இந்த வார்த்தையை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தையாக்கும். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு சொல்லாமல் போனால் இன்கம்ப்ளீட்டட் மினிஸ்ட்ரியாக மாறி இருக்கும். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை என் சித்தத்தில் நிலைத்திருக்க சொல்லு. என் பிள்ளைகளை எந்த இடத்துலையும் நான் வெட்கப்படவே விட மாட்டேன். பரலோகத்தில் கூட நான் அவர்களை வெட்கப்பட விட மாட்டேன்னா பூமியில் வெட்கப்பட விடுவாரா? உங்கள் குடும்பத்தில் உங்களை வெட்கப்பட விடுவாரா? மக்களை, இந்த தேவனுடைய சித்தத்தின்படி இந்த வேதத்தை நீங்கள் கையில் எடுத்தது உண்மையானால் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா, இன்னைக்கு பகல் ராத்திரியில் உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வேதத்தை அவருடைய சித்தத்தின்படி கையில் எடுத்த உங்களை பார்த்து சொல்றேன், அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்க குடும்பத்தை வெட்கப்பட விட மாட்டார். உங்க பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு நீ வடித்திருக்கிற கண்ணீர் வீண் போகாது. உன் குடும்பம் வெட்கப்படாது. உன் பிள்ளைகள் வெட்கப்பட மாட்டாங்க. உன் சபை வெட்கப்படாது. உன் பொருளாதாரம் வெட்கப்படாது. உன்னை ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தலைகுனியாமல் வாழ வைப்பார் கர்த்தர். வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்பட விட மாட்டார். தேவ சித்தத்தோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை என்ன? ஒன்று, அந்த தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிய முற்பட்டு கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்கணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது என்ன சொன்னோம்? அந்த தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். அப்போ தேவ சித்தம் காமனா வெளிப்படுது. இதில் நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது என்ன? அப்போ நிறைய பஸ் போகுது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க, நிறைய பஸ்ஸு போகுது. நம்ம உடனே பகுத்தறிகிறோம், நான் ஏற வேண்டிய பஸ் ஏது, இதில் நான் என்ன செய்யணும்? அப்போ தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? பகுத்தறியணும். மூன்றாவதாக தேவனுடைய சித்தம் நம்மை நெருக்கி ஏவும். தேவனுடைய சித்தம் சில நேரங்களில் நம்ம ஆளுகை செய்யும். தேவனுடைய சித்தம் நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அப்போ தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிந்து கொள்ளணும். பாருங்க, சித்தம் 3 வகைப்படும். சுய சித்தம், சுய சித்தம் ஒன்று. ரெண்டாவது, முதல்ல சுய சித்தம் என்கிட்ட இருக்கும். ரெண்டாவது தோத்திரம், பிறருடைய சித்தம் என்மேல் வெளிப்படும். பிறருடைய சித்தம், மனித சித்தங்கள் என்மேல் வெளிப்படும். 4 வகையில். இன்னொன்று பிசாசின் சித்தங்கள் என்னை ஏவும். 4வது தேவனுடைய சித்தங்கள். சித்தங்கள் 4 வகையாக பிரிக்கலாம். என்னுடைய மாம்சமே எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ரெண்டாவது, என்னோடு கூட இன்னொருத்த ஐடியா கொடுப்பாங்க. 3வது பிசாசு அவனுடைய ஐடியாவை கொடுப்பான். 4வது ஆண்டவர்
அவருடைய ஐடியா கொடுப்பார். இந்த 4 பேர்ல நமக்கு தேவையானது எதுங்கிறத ஐடியா கண்டுபிடிக்கிறதே, உணர்ந்து கொள்கிறதே நமக்கு பெரிய விஷயம். உண்மையில இந்த விஷயத்திலையும் இந்த ஏவாள் கிழவியை பார்த்தேன்னா மைக் எடுத்து மண்டையில் அடிக்கணும். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு நல்லது தீமை அறியவே வேண்டாம். நமக்கு மனுஷ சித்தமும் இல்லை, பிசாசின் சித்தமும் இல்லை, சக மனித சித்தமும் கிடையாது. நமக்கு ஒரே அறிந்த சித்தம், ஒரே சாப்ட்வேர் தான் இருந்துச்சு. அது தேவ சித்தம் மட்டும்தான். நல்லதா கெட்டதா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நிர்வாணியா இருந்தாலும் நமக்கு நிர்வாணி என்று தெரியாத ஒரு காலம், தவறு என்கிறதே நமக்கு தெரியாம இருந்துச்சு. அந்த பாட்டி, ஒரு பாட்டி, அவளுக்கு கடவுள் ஆகும்படி ஆசை வந்துருச்சு. மனுஷனா இருக்கவே காணும், நமக்கு நேரம் இல்லை. கடவுளாக ஆசையாகி அவ பகுத்தறிதலை வாங்கி 6வது அறிவாகிய நன்மை தீமை அறியத்தக்க அறிவை அந்த கிழவி வாங்கிட்டான். இப்போ ஒரு பையனை பார்த்த உடனே நம்ம யோசிக்க வேண்டிய இருக்கு, இவன் நல்லவனா கெட்டவனா. ஒரு பாஸ்டரை பார்த்த உடனே யோசிக்க வேண்டிய இருக்கு, நல்லதா கெட்டதா. வடையை வாங்கி கையில் வச்சுட்டு இதை தின்னா உயிர் வாழலாமா சாகலாமா, எல்லாத்துலேயுமே நம்ம டென்ஷன். இப்போ நமக்கு யார் மேலே கோபம் வருது? பாட்டி மேலதான் கோபம் வருது. இனி அந்த பாட்டியை நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒன்று செய்யுங்க, பாட்டி செய்த தவறை நம்ம செய்யாம இருக்க முயற்சிக்கலாமே. இனி யாரையும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை அழகாய் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நேர்லி வாசிக்கணுமா, இதை வாசிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். கர்த்தர் அழகாக சொல்லி கொடுப்பார். சிலர் ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை சொல்லுவார், உடனே அந்த டைரியில் என்ன செய்யணும்? எழுதிக்கிட்டே இருக்கணும். ஆமென். என் ரூமுக்கு வருகிறவர்களுக்கு தெரியும், எப்பவுமே என்கிட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 பேனா நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை சுற்றி டைரி எப்பவுமே என்கிட்ட இருக்கும். எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எழுதிக்கிட்டே இருப்பேன். சபைகளை குறித்து சொல்லுகிற காரியங்களை எழுதிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் எழுதுவேன். தேசத்துக்காக சொல்றதை ஒரு மாதிரி எழுதுவேன், ஊழியக்காரங்களுக்காக சொல்றது இன்னொரு மாதிரி எழுதுவேன், மனம் திரும்ப சொல்றதை எழுதிக்கிட்டே இருப்பேன். ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறவர். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு ராத்திரியில சொல்றேன், அந்த அபிஷேகத்தை நிறைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் வைத்து விட்டார். நீங்க கிருபையில வளரணும். உலகத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க கூடாது, பரிசுத்த கேட்டுக்கு விட்டு கொடுக்க கூடாது, பழைய வாழ்க்கைக்கு நீங்க போக கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்யும் பொழுது இன்னும் மேலானவைகளை காண்பீர்கள்.